வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இப்பொழுது பாடம் 15 எழில் கொஞ்சும் அருவி என்னும் தலைப்பில் ஒரு உரையாடலுக்கான கலந்துரையாடலுக்கான பாடத்தை பார்க்க உள்ளோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படத்தில் இருக்கிறவங்க 2 பெண்கள். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேர் அங்கவை, மற்றொருவர் பெயர் சங்கவை. இவங்க 2 பேரும் அங்கவை சங்கவை அப்படிங்கிற பெயரோட அவங்க சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் சித்தப்பாவும் சித்தியும். அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். 2 பேரும் அவங்க சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சித்தி அவங்கள வாருங்கள் செல்லங்களே, எல்லாரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க செல்லங்களா, நீங்கள் எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கவை சங்கவை 2 பேரும் சேர்ந்து ஒரு சேர சொல்கிறாங்க, நலமாய் உள்ளோம் சித்தி, நாங்கள் எல்லாரும் நலமா இருக்கிறோம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நலமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களாம் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா அப்படின்னு அங்கவையும் சங்கவையும் சித்திக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே அப்படின்னு கேட்குறாரு. கல்வி சுற்றுலா அப்படின்னா என்ன அப்படின்னா, பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கல்வி சம்பந்தமான சுற்றுலா செல்லுதல், குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்ப சுற்றுலா செல்லுதல். அதை தான் சுற்றுலானா சுற்றி பார்க்கறது, சுற்றி உலா போதல். உலானா எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு பேர் தான் உலா. அப்போ சுற்றுலா அப்படின்னா சுற்றி பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். கல்வி சுற்றுலானா கல்வி தொடர்பான செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அப்போ சித்தப்பா கேட்ட அந்த கேள்விக்கு அதை பற்றி கூறுங்கள் கேட்போம் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அப்போ அங்கவை சொல்கிறாங்க, நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போய் வந்தோம், அதை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க? அங்கவை. அதாவது தருமபுரி மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து வர தலைமுறை, அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்ட நூல்களில் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த இடமெல்லாம் சிறப்பானது அப்படின்னு. அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் போய் வந்தோம், அதை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு அங்கவை சொன்னாங்க. அப்போ சங்கவை சொல்கிறாங்க, எழில் கொஞ்சும் மலையில், அதாவது எழில் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம்னா நிறைய இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம், அழகு நிறைந்த மலைப்பகுதியில் அப்படின்னு அர்த்தம். எழில் கொஞ்சம் மலையில் உள்ள அந்த அருவி, எந்த அருவி? ஒகேனக்கல் அருவி. பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து, பெண்ணாகரம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சியினுடைய பேர், பெண்ணாகரம் அப்படிங்கிறது அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பெயர். பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அழகு கொஞ்சம் மலைப்பகுதியில் உள்ள ஒகேனக்கல் அருவியானது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா, பெண்ணாகரம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு போட்டால் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது
அப்படின்னு சங்கவை சொல்கிறாங்க. அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் அப்படின்னு அர்த்தம். கடலினுடைய மட்டம் 0 அப்படின்னு வச்சுக்கிட்டா அதிலிருந்து ஒரு 1500 அடி உயரத்தில் இந்த ஒகேனக்கல் அருவி இருக்குது அப்படின்னா அது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறத அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி மாணவர்களே, இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் சந்திப்போம், கேட்போம். நன்றி.